மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு வந்து ஓய் எக்ஸாமுக்கு வந்து மறுபடியும் சர்டிஃபிகேட் அப்லோடு பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, நிறைய பேர் கேட்டீங்க எப்படி அப்லோடு பண்ணேன்னு சொல்லி ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தாங்க. ஏற்கனவே அப்லோடு பண்ணீங்களா மறுபடியும் பண்ணுமான்னு சொல்லி கேட்குறீங்க. ஏற்கனவே பண்ணீங்க பண்ண தேவையில்லைங்க. நியூ கேண்டிடேட் அன்னைக்கு அப்ரோச் பண்ணாதீங்க. அப்ரோச் பண்ணீங்க எதுக்கோ லாகின் ஐடியில் உள்ள போய் செக் பண்ணி பாருங்க. ஓகேங்க, உங்களுக்கு சர்டிஃபிகேட் கீழே அப்லோடட் வந்திருக்காங்க, ஒரு பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் ப்ராசஸ் நீங்கள் அப்லோடு பண்ணோன்னே நெக்ஸ்ட் ப்ராசஸ் அவங்க கலெக்ஷன் எல்லாம் டேட்டாஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு 1 வீக்குள்ளே வந்து அவங்க சைட்லேருந்து செலெக்ஷன் லிஸ்ட்டு, அதாவது ப்ராக்டிக்கல் ரவுண்டுக்கு யார் யார் எலிஜிபிள் சொல்லி அவங்களோட பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, அதையும் நான் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் கரெக்டாக சர்டிஃபிகேட் அப்லோடு பண்ணனே பிஎஸ்டிஎம் நீங்கள் எதுவும் முன்னுரிமை சர்டிஃபிகேட் அதில் அப்ளை பண்ணும்போது அப்ரோச் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேங்களா, இல்லாட்டி நீங்கள் அப்லோடு பண்ணுற தேவையில்லை. ஓகேங்களா, ஏன்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எந்த ப்ரியாரிட்டி இல்லாதவங்களா எதுவுமே அப்ரோச் பண்ண தேவையில்லை. சும்மா அங்கே போனீங்கன்னா சேவ் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா வேலை முடிஞ்சிடும். அது மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா, நீங்கள் அது மாதிரி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து ப்ராக்டிக்கல் ரவுண்டுக்கு ரெடி ஆகுங்க. ப்ராக்டிக்கல் ரவுண்டில் என்னதான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. நம்ம ஏற்கனவே நிறையா போட்டிருக்கிறோம். நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஓஏக்கான ஸ்பெசிஃபிக்காக தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்குங்க. அதில் போய் எல்லா வீடியோஸும் பாருங்கள். என்னென்ன ப்ராக்டிக்கல் கொஷின் கேட்பாங்க, அது எப்படி அப்ரோச் பண்ணுறங்கிறது எல்லாமே கொடுத்துக்கிறோம். ஃபஸ்ட் நீங்கள் எக்ஸாம் வந்து எவ்வளோ மார்க் எழுதியிருப்பீங்க, 100 மார்க் எழுதியிருப்பீங்களா. நெக்ஸ்ட்டு வந்து எவ்வளோங்க மார்க்கை பார்த்துருப்பீங்க. அடுத்தது வந்து இப்போ சர்டிஃபிகேட் அப்லோடு பண்ணுவீங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து அடுத்த ப்ராசஸ் என்னென்னா செலெக்ஷன் லிஸ்ட், அதாவது ப்ராக்டிக்கல் ரவுண்டுக்கு யார் யார் எலிஜிபிள்னு சொல்லி வரும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் அவங்க வந்து ப்ராக்டிக்கல் ரவுண்டுக்கு போவீங்க. என்னதான் கொஷின் கேட்பாங்கன்னு சொல்லி கேட்பீங்க. போன டைம் அதுக்கு முந்தின டைம்லாம் என்ன மாதிரி கேட்டுக்கிறாங்கன்னா பாய்ஸ்க்கு வந்து ஒரு துணி கொடுத்துங்க, அதை பட்டன் வைக்க சொல்லிக்கிறாங்க. ஓகே, இது மாதிரி சில டெக்னிக்கல் கொஷின் டெக்னிக்காக செய்ய சொல்லுவாங்க. ஓகேங்களா, அப்புறம் ஒரு இமேஜ் கொடுத்து அந்த இமேஜில் என்னென்ன பார்த்தீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. இந்த திங்ஸ் எவ்வளோ இருந்துச்சுன்னு சொல்லி அது மாதிரி கொஷின் நிறைய கேட்கலாம். டிஃப்ரென்ஸ் கேட்டுக்கிறாங்க. அப்புறம் ஒரு பேப்பர் கொடுத்து வாசிச்சு காட்ட சொல்லிக்கிறாங்க. ஓகேங்களா, இது மாதிரி கொஷின் பாய்ஸ் கேட்டுக்கிறாங்க. கேர்ள்ஸ்க்கு வந்து என்னென்னா பூ கட்ட சொல்லிக்கிறாங்க, கோலம் போடுறது. இது மாதிரி கொஷின் எல்லாம் கேர்ள்ஸ் செய்ய சொல்லிக்கிறாங்க ஸ்பெசிஃபிக்காக. அப்புறம் பாய்ஸில் கேட்ட சிலதெல்லாம் கேட்டுக்கிறாங்க. அது இல்லாமல் ஃபைல் எப்படி அப்ரோச் பண்ணுறது, ஃபைலை எப்படி ஃபார்மேட் பண்ணுறது, அது போல் ஈஸியான டெக்னிக்கலான கொஷின் எல்லாம் கேட்பாங்க. ஓகேங்களா, இது நீங்கள் ப்ராக்டிக்கல் ரவுண்டை நினச்சி கவலைப்படாதீங்க. அவங்க வந்து நீங்கள் ஸ்டாண்டர்டாக ஆன்சர் பண்ணுறீங்களான்னு சொல்லி பார்ப்பீங்க. ஏன்னா நிறைய கேண்டிடேட் டிகிரி முடிச்சிருப்பீங்க. இந்த போஸ்டிங் வந்தால் நீங்கள் அவங்க சொல்கிற வேலையெல்லாம் செய்வீங்களான்னு சொல்லி பார்க்குறதுக்காக நீங்கள் ஏதோ ஒன்று பதட்டம் இல்லாமல் ஸ்ட்ராங்காக ஆன்சர் பண்ணீங்களான்னு சொல்லி பார்ப்பாங்க. ஓகேங்களா, அதனால் எதையும் நினச்சி கவலைப்படாமல் ரிசல்ட் வரட்டு, செலெக்ஷன் லிஸ்ட்டு வரட்டுங்க. அதுக்கு முன்னால் வந்து சர்டிஃபிகேட் அப்லோடு பண்ணாதீங்க, அப்லோடு பண்ணுங்கள். இனி ப்ராக்டிக்கல் ரவுண்டை பற்றி நம்ம டெய்லி 2 days ஒன்ஸ் வீடியோஸ் போடலான்னாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக நம்ம சைட்லேருந்து போடலாம். ஓகேங்களா, எல்லாமே ஃப்ரீயாக கண்டக்ட் பண்ணி உங்களுக்கு எப்படியெல்லாம் கேட்பாங்க, அதுக்கு எப்படி அப்ரோச் பண்ணுறது எல்லாமே நம்ம 1 by 1 வீடியோ அப்லோடு பண்ணலான்னா சொல்லுங்கள், மறக்காமல் அப்லோடு பண்ணலாம் நம்ம சைட்லேருந்து. ஓகேங்களா, இனி நெக்ஸ்ட் அப்டேட் வந்து நம்ம சேனல்லேருந்து எப்போ கொடுப்போம்னா சாட்டர்டே கொடுப்போம். ஓகேங்களா, அப்போ வந்து ப்ராக்டிக்கல் ரவுண்டு என்னென்ன மாதிரி கொஷின் கேட்பாங்க, அது எப்படி அப்ரோச் பண்ணாங்க எல்லாமே ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் எல்லாமே அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த வீடியோ போடலாமான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சிறப்பாக செஞ்சிடும். ஓகேங்களா.